ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாமுக்காக எல்லா சப்ஜெக்ட்லேயும் உள்ள இம்பார்ட்டண்டான ஓல்டு கொஸ்டின் அப்புறம் முக்கியமான கொஸ்டின் எல்லாமே பார்த்துட்டு வரோம். இது டே 3. இதுக்கு முன்னாடி நம்ம டே 1 வீடியோ, டே 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இதை பார்த்துட்டு கண்டிப்பாக அதுவும் பாருங்கள். எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டால் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ எந்த ஒரு ஏரியாவே மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் குப்தா பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னால் குப்தாவில் என்னென்ன இம்பார்ட்டண்டான கொஸ்டின்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபவுண்டர் ஆஃப் குப்தா டைனாஸ்டி. ஓகே, குப்தா டைனாஸ்டியோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா சந்திரகுப்தா 1. அதே மாதிரி சமுத்திரகுப்தா அப்படிங்கிறவரோட வாழ்ந்த காலம் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 330 375 AD தான் சமுத்திரகுப்தா வாழ்ந்த பீரியடு. ஓகே, அப்புறம் குப்தா கிங்கில் ஒருத்தர் நல்ல வீணை வாசிப்பார். அவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சமுத்திரகுப்தா. அவர் தான் குப்தா கிங்கில் நல்ல வீணை வாசிக்கக்கூடிய கிங்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு சமுத்திரகுப்தா ஒரு வேங்கி கிங்கை அவர் தோக்கடிச்சிருப்பார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்டிவர்மா அப்படிங்கிற வேங்கி கிங்கை சமுத்திரகுப்தா தோக்கடிச்சிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th ஒன் பாருங்கள். மகேந்திர தியா அப்படின்னு எந்த குப்தா கிங்கை சொல்லுவாங்க அப்படின்னா குமாரகுப்தாவை தான் மகேந்திர தியா அப்படிம்பாங்க. ஓகே, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்போம். இப்போ என்ன அப்படின்னா அதில் உள்ள இம்பார்ட்டண்டான கொஸ்டினெலாம் நம்ம டெய்லி வரிசையாக அப்டேட் பண்ணிட்டே வரும். நம்ம சிலபஸில் இன்னும் ஒரு சில கான்செப்ட் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா அதுவும் சைட் பை சைடாக நம்ம அப்லோட் பண்ணிட்டே வரோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் பாலிட்டி பார்ப்போம். ஐடியா ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பு அப்படிங்கிறத உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்என் ராய் அப்படிங்கிறவர் தான் அரசியலமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற ஐடியாவை சொன்னது. அதுமாதிரி இந்த அரசியலமைப்பில் அந்த குழுவை உருவாக்குறதுக்கு ஏகப்பட்ட டீம் இருந்தாங்க. அதில் ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொருத்தர் ஹெட்டு. டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஆர் அம்பேத்கர் தான் டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டு. அதே மாதிரி ஸ்டேரிங் கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் ஸ்டேரிங் கமிட்டியோட ஹெட்டு. இந்த அரசியலமைப்பிலே எந்த நாட்டோட அரசியலமைப்பு மிக பெருசு, ஓகே, ரிட்டனில் எது ரொம்ப லென்த்தான ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே தான் ரொம்ப லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஓகே, அதுக்கடுத்து நம்ம அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பார்ட்லி ஃப்ளெக்சிபிள் அண்ட் பார்ட்லி ரெஜிட். ஓகேவா, அதாவது ஒவ்வொரு நாட்டோட அரசியலமைப்பும் எந்த மாதிரி அப்படிம்பாங்க. ஒரு சில நாட்டோட அரசியலமைப்பு ஃபுல்லி ரெஜிடாக இருக்கும், ஒரு சில நாடு ஃபுல்லி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்மளோட பார்ட்லி ஃப்ளெக்சிபிள் பார்ட்லி ரெஜிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஜாகிரஃபி பார்ப்போம். ஜாகிரஃபியில் நம்ம உலகம், ஓகே, உலகம் அப்படிங்கிற அந்த உலக வரைபடம், உலக மேப்பை ஃபஸ்ட்டாக வடிவமைச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அனக்சாமேண்டர் அப்படிங்கிறவர் தான் முதல்ல வேர்ல்டு மேப்பை உருவாக்குனவர். அதுக்கப்புறம் உலகம்னா இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸில் இருக்கும், இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும், கொஞ்சம் அது டில்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு அசம்ஷனை வச்சு உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எரஸ்டோத்தனிஸ். ஓகேவா, எரட்டோஸ்தனிஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்சிஸு டில்ட்டு அந்த மாதிரி அமைப்பை வச்சு உருவாக்குனார். ஜஸ்ட்டு முதல்ல இந்தியாவோட உலகத்தோட வரைபடம் என்ன அப்படிங்கிறத உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனக்சாமேண்டர் அப்படிங்கிறவர் தான் வேர்ல்டு மேப் முதல்ல உருவாக்குனார். நம்ம முன்னால், ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த பூமி தான் சென்டரில் இருக்குது, சூரியன் அதை சுற்றி வருது அப்படிங்கிற மாதிரி முதல்ல நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சன்னு தான் சென்டரில் இருக்குது, எர்த்து தான் மற்ற கோள்கள் தான் சன்னை சுற்றி வருது அப்படிங்கிறத யார் சொன்னா அப்படின்னா கோப்பர்நிக்கஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த விஷயத்தை சொன்னார். சன்னை சுற்றி தான் மற்ற பிளானட்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் பார்ப்போம். எக்கனாமிக்ஸில் 3rd 5 year பிளான். இந்த 3rd 5 year பிளான் அப்படிங்கிறது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1961 1966 வரைக்கும். இதில் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் ரிலையண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி, அப்புறம் செல்ஃப் ஜென்ரேட்டிங் எக்கனாமி, நேஷ்னல் இன்கம் அதை க்ரோத் பண்ணுறது, பெர் கேபிட்டா இன்கம் ஒரு தனிப்பட்ட நபரோட இன்கம் க்ரோத் பண்ணுறது, அக்ரிகல்ச்சரை முன்னேற்றுறது. இந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸை வச்சு உருவாக்குனதான் 3rd 5 year பிளான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் பார்ப்போம். நம்ம சவுண்டில் பிச் அப்படிமோ, இந்த ஒரு சில பாட்டு பாடுறது கூட பிச் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த பிச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஷார்ப் சவுண்டையும் கிரேவ் சவுண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் பிச் அப்படிங்கிறது.
அது வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் இருக்குல்ல, அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் வந்து பிச்சு. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பிச்னால் என்ன அப்படின்னா டிஸ்டிங்யூஸ் ஷார்ப் அண்ட் கிரேவ் சவுண்டு. அதுமாதிரி செகண்ட் பாருங்கள், பிச் டிபெண்ட்ஸ் அப்பான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்டு. அது ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்டு டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் வந்து பிச் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் வாய்ஸுக்கு தான் வந்து அந்த பிச் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி பார்ப்போம். கெமிஸ்ட்ரி வந்து கேட்டலிஸ்ட் பார்ப்போம். இந்த கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறத வந்து யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சலிஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து கேட்டலிஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்ணார். அது மாதிரி இந்த கேட்டலிஸ்ட்டோட வேலை என்ன அப்படின்னா ஒரு ரியாக்ஷனை வந்து ஃபாஸ்ட் ஆகிறது. நம்ம இந்த காலேஜில் 10th ஸ்கூலில் +2லாம் வந்து இந்த கெமிஸ்ட்ரி லேபில் பண்ணியிருப்போம். கேட்டலிஸ்ட்னு சொல்லி ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அதை ஆட் பண்ணும் போது நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படிம்பாங்க. அதான் வந்து கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி யார் அப்படின்னா ஆண்டனியா லோவிசர் அப்படிங்கிறதான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி. ஓகே, இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து இன்றைக்கி பிச், ஓகே, சவுண்டு, அப்புறம் கெமிஸ்ட்ரியில் கேட்டலிஸ்ட்னு சொல்லி ரெண்டு டாப்பிக்கோட கொஞ்சம் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இப்போ சவுண்டுனா என்ன, பிச்னா என்ன அப்படின்னு நீங்கள் டீட்டெயில் நோட்ஸ் எடுங்க. இப்போ நம்ம 3 கொஸ்டின் கொடுக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களாக ஒரு 6 கொஸ்டின் நோட்ஸ் எடுங்க. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா சிலபஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பயாலஜி பார்ப்போம். பயாலஜியில் வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம். ஓகே, நம்ம பாடியில் வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படிம்பாங்க. நம்ம உடம்புல வந்து ஒரு 4 கிளாண்ட் இருக்குது. அந்த கிளாண்ட் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பிச்சூட்ரி கிளாண்ட் தான் வந்து நம்ம அந்த எண்டோசைக்ளின் கிளாண்டில் வந்து மாஸ்டர் கிளாண்ட் அப்படிம்போம். அது மாதிரி வந்து இந்த தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நம்ம கழுத்தில் இருக்கும். ஒரு சில பேரில் வந்து கழுத்தில் ஒரு கட்டி மாதிரி வந்துட்டு என்ன கட்டி அப்படின்னா வந்து தைராய்டு கட்டி அப்படிம்பாங்க. அந்த தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது கழுத்தில் இருக்குது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அட்ரனலின் அப்படிம்பாங்க. அந்த அட்ரனலின் வந்து வேகமாக சுரந்தால் வந்து நம்ம எப்போ ஆக்டிவாக இருக்குமோ அப்போ தான் வந்து அந்த அட்ரனலின் வந்து வேகமாக சுரக்கும் அப்படிம்பாங்க. அந்த அட்ரனல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கிட்னிக்கு மேலே டாப் ஆஃப் த கிட்னியில் தான் வந்து அட்ரனல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பேன்க்ரியாஸாக வந்து இந்த கிட்னி சுகர் லெவல் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து டுடண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் உண்டு. அது கூட கனெக்டாக இருக்கக்கூடியதான் வந்து இந்த பேன்க்ரியாஸ் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்டிடியூட் பார்ப்போம். ஓகே, ஆப்டிடியூட்டில் ஃபஸ்ட் சம் பார்ப்போம். 3 taps A, B, C can fill it in 12, 15, 20 hours respectively. A is open all the time and B and C are open for 1 hour each alternately. The tank will fill in how many hours? ஓகேவா, என்ன அப்படின்னா இப்போ A அப்படிங்கிற ஒரு டேங்க் இருக்குது, B, C அப்படிங்கிறது இருக்குது. மூணுமே ஃபில் ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ டைம் ஆகும்னா A மட்டும் ஃபில் ஆகுது 12 மணி நேரம், B மட்டும் அப்படின்னா 15 மணி நேரம், C மட்டும் அப்படின்னா 20 மணி நேரம். இப்போ வந்து A அப்படிங்கிறது வந்து எப்போதுமே ஓப்பன் ஆகிருக்கும். A இஸ் ஆல் டைம் ஓப்பன். பியும் சியும் மட்டும் 1 hour வந்து 1 hour B ஓப்பன் ஆகிருக்கும், 1 hour C வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக மாற்றி ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இந்த டேங்க் ஃபுல்லாக அந்த ஃபில்லாக எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 1 hour எடுத்துக்கிடும். எப்போதுமே வந்து A இருக்கும். ஃபஸ்ட்டு 1 hourல A இருக்கும் 1/12 hour. ஓகேவா, இதோட வந்து B அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு 1 hourல இருக்குது. அப்போ 1/15. நெக்ஸ்ட்டு 1 hourல வந்து A இருக்கும். அது கூட வந்து இப்போ B போயிடும், C இருக்கும். அப்போ 1/20. இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 60 9/60 LCM எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து 8/60. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு 1 hour, இது வந்து செகண்ட் 1 hour. ஓகே, இப்போ என்னென்னா இந்த ரெண்டும் சேர்ந்து 2 மணி நேரத்தில் எவ்வளோ ஃபில் பண்ணுதுன்னு பார்க்கணும் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். 9/60 by 8/60 = 17/60. ஓகேவா, 2 மணி நேரத்துக்கு வந்து இந்த ரெண்டும் சேர்ந்து 17/60 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடும். மொத்த ஒர்க்கு 60, அதில் வந்து 17 ஒர்க் வந்து இது கம்ப்ளீட் பண்ணிடும். அப்போ நம்ம வந்து இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இன்டூ போட்டு இங்கே ஒரு ஏதாவது ஒரு வேல்யூ போடணும். அந்த வேல்யூ போடும்போது அந்த நம்பர் இதை நம்ம இப்போ 5 போடுறதுன்னு வச்சுக்கோங்க. 5 வச்சு இதை மேலே நம்பரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது 60 வரணும், எல்லாம் வந்து 60யோட அது கம்மியாக வரணும். இப்போ 4 போட்டோம் அப்படின்னா வந்து அது 68 கிட்ட போயிடும். அப்போ 60யோட அதிகமாக வருது, பண்ணக்கூடாது.
இப்போ 3 போட்டோம் அப்படின்னா 51 தான் வரும். அப்போ 51 தான் வந்து நம்மளோட மேக்ஸிமம் 51 தான் போட முடியும், 3 தான் போட முடியும். ஓகேவா? இப்போ இந்த 3 ஹவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, 3 டைம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த 17/60ங்கிறது என்னது? ஏயும் பியும் சேர்ந்து 1 ஹவர் பார்த்தது, பியும் சியும் சேர்ந்து 1 ஹவர் பார்த்தது. ஓகேவா? ரெண்டும் இது 1 ஹவர் பார்த்தது, இது 1 ஹவர் பார்த்தது, ரெண்டையும் சேர்த்தா வந்து நம்ம 17/16 போட்டிருக்கோம். அப்போ இதுக்குள்ளே வந்து 2 ஹவர் பார்த்த ஒர்க் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து இதே மாதிரி வந்து நம்ம 3 செட்டு போட்டிருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 மணி நேரம், 2 மணி நேரம், 2 மணி நேரம், அதே மாதிரி வந்து 3 செட்டு போட்டிருக்கோம். அப்போ இந்த 3 வந்து நம்ம 6 ஹவர்ஸ்ன்னு போட்டுருக்கோம். புரியுதா? என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டுன்னு சொல்லுதேன் ஏபி. ஓகேவா? ஏபி ரெண்டும் சேர்ந்து 1 ஹவர், 1 ஹவரில் ஏபி ஒர்க் பண்ணுது. அப்போ வந்து 19/60 ஒர்க்கை முடிச்சிடுது. 2வது மணி நேரம் வந்து ஏயும் சியும் ஒர்க் பண்ணுது. அப்போ 8/60 ஒர்க்கை முடிச்சிடுது. இப்போ இந்த 2 மணி நேரத்தில் மொத்தமாக எவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/60 ஒர்க்கு முடிஞ்சிருக்கும். ஓகே, 2 மணி நேரத்துக்கு 17/60 ஒர்க்கு, 4 மணி நேரத்துக்கு 34/60 ஒர்க்கு, 6 மணி நேரத்துக்கு ப்ளஸ் 17 போடணும், 51/60 ஒர்க்கு. இதை தான் வந்து நான் இங்கே 6ன்னு போட்டிருக்கேன். அப்போ 6 மணி நேரத்துக்கு வந்து 51/60 ஒர்க்கும் முடிச்சிருக்கு. இது நம்ம 6 மணி நேரத்துக்கு கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 9/60 ஒர்க் இருக்குது. ஓகேவா? 51/60 ஒர்க் முடிஞ்சுட்டு அப்போ பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 - 51/60 போட்டோம் அப்படின்னா 9/60 வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 9/60 ஒர்க்கை யார் பார்ப்பா அப்படின்னா இப்போ ஏபின்னு மாற்றி தான் பார்க்காங்க. ஃபஸ்ட்டு ஏபி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுதாங்க. அப்போ மறுபடியும் ஒரு 3 சர்க்கிள் முடிஞ்சோடனே இந்த ஏபி தான் வந்து இந்த ஒர்க்கை பார்ப்பாங்க. இவங்களோட 1 ஹவர் ஒர்க் வந்து 9/60. நம்ம இங்கே பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா இதோட எஃபிஷியன்சி தான் போடணும். எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த ஒர்க்கோட அந்த டைமோட ரெசிப்ரோக்கல் போடணும். 9/60 அப்படின்னா 60/9. ஓகே, இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 கிடைக்கும். அப்போ ப்ளஸ் 1 ஹவர், 7 மணி நேரத்தில் வந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகே, உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து இதுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து ஒரு 3 வீடியோ இருக்கும். அல்டர்னேட் டேஸில் வந்து 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி அந்த அல்டர்னேட் டேஸோட கான்செப்ட் தான் வந்து இதுவும். ஸோ நீங்கள் வந்து அந்த அல்டர்னேட் டேஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே இந்த வீடியோ உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் பேசிக் தெரியாமல் இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் சிம்பிளாக புரியும். ஓகே, நம்ம அடுத்த சம் பார்ப்போம். The difference between the length and the breadth of rectangle is 23. If its perimeter is 206, then its area. என்னன்னா லென்த் பிரெத்து ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து 23 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து L - Bன்னு எழுதிக்கலாம். லென்த்து பிரெத் டிஃப்ரென்ஸ் வந்து 23, பெரிமீட்டர் வந்து 206. ஓகேவா? ரெக்டாங்குலரோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? 2L + B ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 206ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த பெரிமீட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நமக்கு எல் எவ்வளோ பி எவ்வளோன்னு தெரியாது. அதனால் அதை வச்சு வந்து நம்ம ஃபார்முலா அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 103 வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த L - B, L + B, L - B ஈக்குவல் டு 23, L + B ஈக்குவல் டு 103. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு L ஈக்குவல் டு 63 கிடைக்கும், B ஈக்குவல் டு 40 கிடைக்கும். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஏரியான்னு கேட்டிருக்காங்க. ரெக்டாங்குலரோட ஏரியா ஃபார்முலா என்னது? L × B. அப்போ வந்து 40 × 63, 2520. இதான் வந்து ஆன்சர். ஓகே, நமக்கு ரெக்டாங்குலர் என்ன ஃபார்முலா இருக்குன்னு தெரியும். இது ஏரியாவோட ஃபார்முலா வந்து லென்த் × பிரெத்து, பெரிமீட்டருக்கு வந்து 2L + B. இப்போ வந்து ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. லென்த்துக்கும் பிரெத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து L லென்த்து, B பிரெத்து. டிஃப்ரென்ஸ் 23 அப்படின்னு கொடுத்தனால நம்ம வந்து L - Bன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம். அதை அப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லென்த்து பிரெத்து 2 கிடச்சிரும். அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலரோட நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனலில் உள்ள மற்ற பேசிக்கான வீடியோ ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.